ஒவ்வொரு புது வருஷம் ஆரம்பிக்கும் போதும் நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணுவோம். இந்த வருஷம் இது எல்லாத்தையுமே முடிச்சிடணும், என் பிஸ்னஸ்லாம் அவ்வளோத்துக்கு மேலே வரணும், என் படிப்பு எல்லாத்தையுமே முடிச்சிடணும், நான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையுமே இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிடணும், இவ்வளவுக்கு நான் காசு சம்பாதிக்கணும்ன்ற வரைக்கும் அந்த வருஷம் முழுமையாக பிளான் பண்ணிடுவோம். ஆனால் அந்த வருடம் முடியும் போது அதுக்குள்ளே எத்தனை பேர் நாங்கள் செய்து முடிக்கிறோம்ன்றதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேள்வி. இந்த சேனல் நான் ஆரம்பிக்கும் போது 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் போது 2021ஆம் ஆண்டு எனக்கு எதுவுமே கிடைக்கல, 22ஆம் ஆண்டும் கிடைக்கல, 23ஆம் ஆண்டும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. ஆனால் 2024ஆம் ஆண்டு இந்த வருஷம் இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள நாங்கள் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கிறோம். இப்போ 1,50,000 இருக்கிறோம். என்னுடைய ஒரு நீண்ட நாள் மிகப்பெரிய ஒரு கனவான டிஜிட்டல் ஹஸ்லர்ஸ் கப்பை லான்ச் பண்ணிட்டோம். மூன்றாவது அடுத்ததான் நாங்கள் செய்ய போகிறேன், இந்த யூடியூப்பில் அடுத்த ஒரு ஸ்டெப்பாக நான் செய்ய போகிறேன். அந்த விஷயத்தையும் நாங்கள் 90% முடிச்சிட்டோம். அடுத்த வருஷம் கட்டாயமாக லான்ச் பண்ணி அதை கொண்டு போவோம். ஆனால் அந்த 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு அந்த 3 வருடம் இருக்குது தானே, அந்த 3 வருஷத்துலையும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாருமே ஓடிக்கொண்டுக்கிறதுக்கான பிரதானமான 2 குறிக்கோள் என்னென்னு சொன்னால், 2 குறிக்கோள்லாம் இருக்குது. பிரதானமாக என்னென்னு சொன்னால், ஒன்று நாங்கள் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னால் வரணும், இந்த வருஷம் இருக்கிறத விட அடுத்த வருஷம் கொஞ்சம் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னால் போகணும். 2வது எப்படியாவது காசு சம்பாதிக்கணும். நான் உட்பட இதுதான் எல்லாருடைய ஒரு பிரதானமான குறிக்கோளாகவும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இந்த முதலாவதாக இருக்கக்கூடிய நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து எப்படி கொஞ்சம் முன்னால் போகிறது, இல்லாட்டி ஒரு துறையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால், ஒரு புது வருஷம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் நிறைய பேர் ஏதாவது ஒரு புது விஷயத்தை ஆரம்பிப்பீங்க. ஸோ அதில் எப்படி முன்னால் போகிறதுன்றதை இன்றைக்கு வீடியோலையும், 2வது எப்படி நாங்கள் காசு சம்பாதிக்கிறன்றதை அடுத்த வருஷம், அதாவது நாளைக்கு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாளைக்கு அப்லோட் பண்ண போகிற வீடியோவில் அதை முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கட்டாயமாக நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். என்ன சொன்னால், இந்த வீடியோஸ் பார்க்குறாங்க நீங்கள் அதிகமாக யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள்லாம் இருக்கிறீங்க. நான் இந்த ஸ்டூடியோ ஓப்பன் பண்ண வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் நீங்கள் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களோட கதை நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது, நீங்கள் இன்ஸ்பைரிங்காக இருக்கிறீங்க. ஆனால் எப்படி நாங்கள் செய்யக்கூடிய துறையில் எப்படி நாங்கள் மேலே வரதுன்றதை பற்றி ஒரு மோட்டிவேஷனான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ கட்டாயமாக இது ஒரு வழிகாட்டக்கூடிய வீடியோவாகவும் அதே மாதிரி மோட்டிவேஷனான வீடியோவும் கட்டாயமாக இருக்கும். ஏன்னு சொன்னால், இது எந்த அனுபவத்திலேருந்து நான் சொல்ல போகிற விஷயம் இல்லை. உலகத்தில் இப்போ பெரிய அளவில் வெற்றிகரமாக சக்ஸஸாக இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே பின்பற்றின ஒரு 5 வழிமுறைகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன விஷயம் தான் முதல்லேருந்தே டீட்டெயிலாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். அதுக்கு முதல் ஃபாஸ்ட்டாக யாராவது என்னோட சேனலுக்கு புதுசாக பார்த்துக்கணுந்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி தொடர்ச்சியான வீடியோஸை பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதேமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 படிமுறைகளையுமே நீங்கள் எங்கேயும் கொண்டு போய் அப்ளை பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஒரு விடயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னாலோ, இல்லாட்டி ஒரு படிப்பு ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னாலோ, இல்லாட்டி உங்களோட திறமையை வச்சுக்கொண்டு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய போகிறீங்கன்னு சொன்னாலோ அங்கேயும் கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு முன்னேறி போகிறீங்கன்னு சொன்னாலும் அங்கே கொண்டு போயும் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்க்க முடியும். அதை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றினீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ முதலாவது படிமுறை என்னென்னு சொன்னால், உங்களினுடைய நோக்கம் மற்றும் குறிக்கோள் என்ன. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒன்று முடிவு பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் உங்களினுடைய நோக்கம் என்ன, உங்களினுடைய நீண்ட காலத்துக்கான குறிக்கோள் என்னன்றதை உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளணும். இதை நீங்கள் எப்படி சரியாக விளங்கிக் கொள்ளலாம்னு சொன்னால், ஜப்பானினுடைய இக்கிகை என்று சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதாவது இது உலகம் முழுக்க அதிகமாக விற்பனையான ஒரு புத்தகம் உண்டு. ஜப்பானில் மக்கள் நீண்ட காலம் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறார்கள்ன்றதுக்கான ஒரு ரகசியமாக சொல்லப்பட்ட இக்கிகை என்று சொல்லப்படுற ஒரு மெத்தட், ஒரு புத்தகம் அது. ஸோ அந்த மெத்தட் என்னன்னு சொன்னால், ஒரு 4 கேள்விகள். 1, what do you love, நீங்கள் எதை விரும்புகிறீங்க. 2வது, what are you good at, நீங்கள் எதில் சிறந்தவராக இருக்கிறீங்க. 3வது, what does the world need, இந்த உலகத்துக்கு எது தேவைப்படுது, என்ன தேவைப்படுது. 4வது, what can you earn from, நீங்கள் எதிலிருந்து சம்பாதிக்கலாம். இந்த 4 கேள்விகளையும், இந்த 4 கேள்விக்குமான பதிலை நீங்கள் சரியாக எழுதிட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை சரியாக முடிவு பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி அந்த இக்கிகை என்ற மெத்தட்லேருந்து சொல்லப்படுது. இது ஃபேமஸாக உலகத்தில் அதிகமான ஆட்கள் இந்த ஒரு மெத்தட்டை பின்பற்றுறார்கள்னு சொல்லியும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி சரியான முறையில் செய்யணும்னு சொன்னால், முதல்ல இந்த 4 கேள்விகளையுமே ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி போட்டு அதில் நீங்கள் எதில் சரியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எது சரியாக பிடிச்சிருக்குது, உங்களுக்கு கதைக்க பிடிச்சிருக்குதா, இல்லாட்டி உங்களுக்கு ஒரு என்ன பிஸ்னஸ் செய்ய பிடிச்சிருக்குது, இல்லாட்டி எதுக்குள்ளே உங்களுக்கு போகிறதுக்கு அதிகமான ஆர்வம் இருக்குன்றதை முதலாவது எழுதி கொடுங்க. 2வதாக நீங்கள் எதில் சிறந்தவர், உங்களுடைய டேலண்ட்,
உங்களுக்கான ஒரு திறமைன்ற ஒன்று இருக்குன்னு தானே, அது உங்களுடைய எந்த திறமைன்றதை வந்து அடுத்து ஆளுதுங்க. மூன்றாவது, இந்த உலகத்துக்கு என்ன அதிகமாக தேவைப்படுது, உங்களினுடைய அந்த திறமையும் உங்களினுடைய விருப்பமும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு துறையோடு ஒத்து போகுதான்றதை வந்து மூன்றாவதாக கண்டுபிடிங்க. நாலாவது, நீங்கள் அதிலிருந்து எப்படி சம்பாதிக்க முடியும், உங்களுக்கு வந்து அதில் காசு கிடைக்குமானதை வந்து நாலாவதாக பாருங்கள். அது நாளையும் வச்சுக்கொண்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு முடிவு உங்களுக்கு சரியாக கிடைக்குமா இருந்தால் நீங்கள் நம்பிக்கையாக கட்டாயமாக ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து முதலாவது நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய அந்த முதலாவது படிமுறை. ரெண்டாவது படிமுறை என்னென்னு சொன்னால் ரிசர்ச் அண்ட் லேர்ன், தேடல் மற்றும் கற்றுக்கொள்ளல். அதாவது நீங்கள் ஒரு முடிவெடுத்திருப்பீங்க தானே, இதை தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி அந்த நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்துலேருந்து முடிவெடுத்திருப்பீங்க. அடுத்ததாக வந்து இப்போ நான் வந்து என்னுடைய அனுபவத்தை வச்சுக்கொண்டு சொல்கிறேன். இப்போ நான் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கும் போது முதலாவதாக யூடியூப்பில் நான் வீடியோ பண்ண போகிறேன்றதை வந்து முடிவு பண்ணிடுறேன். யூடியூப்பில் நான் பண்ணணும்ன்றது யூடியூப் வந்து என்னுடைய டார்கெட் இல்லை. எனக்கு வந்து நான் என்னுடைய விருப்பம் என்னென்னு சொன்னால் ஜேர்னலிசம், அதாவது இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட். என்னோட எல்லா பயோலையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா ப்ரொஃபைல் பயோலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். டிஜிட்டல் கிரியேட்டராக இருக்கணும். டிஜிட்டலில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எனக்கு கதைக்க நல்லா விருப்பம், கதைக்க நல்லா பிடிக்கும். அதை வச்சுக்கொண்டு நான் என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சேன். அதே மாதிரி எனக்கான ஒரு தனித்துவமான அடையாளமும் இருக்கணும்னு சொல்லி அதில் முடிவு பண்ணது தான் இந்த இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம். ஸோ அதை வீடியோ கிரியேட்டராக வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டாக இருக்கணும்ன்றதை வந்து நான் முடிவு பண்ணினேன். அதுக்கு பிறகு அந்த இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டாக நான் இலங்கைக்குள்ளே என்ன செய்ய முடியும்ன்றது தான் ரெண்டாவது ரிசர்ச் அண்ட் லேர்னில் வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணினேன். அதாவது இலங்கைக்குள்ளே என்ன இருக்குது, நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது இலங்கைக்குள்ளே நான் தான் முதலாவதாக ஒரு கிரியேட்டராக வந்து நான் இந்த சேனலை வந்து ஆரம்பித்தேன். அதுக்கு முதல்ல எந்த விதமான ஒரு இந்த இன்ஃபார்மேட்டிவ் கண்டென்ட் கிரியேட்டராக வந்து யாருமே வந்து இருக்கல. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து நான் தான். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மற்ற சேனல்ஸில் வந்து நீங்கள் ஆரம்ப டேட்டை போய் பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். 2021ஆம் ஆண்டில் நான் ஆரம்பித்தேன். அப்போ வந்து வேறு எந்த சேனல்ஸுமே வந்து இன்ஃபார்மேட்டிவ் கிரியேட்டராக வந்து யாருமே இல்லை. ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் யோசிச்ச விஷயம் என்னென்னு சொன்னால், மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு செய்தி என்ற ஒரு நியூஸ் சேனலை தாண்டி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு வேறு யாருமே கிரியேட்டராக இல்லை. அப்போ அதனால் நாங்கள் இதை ஆரம்பித்தோம்னு சொன்னால் ஒருவேளை எங்களால் மேலே வர முடியும். அதே மாதிரி என்னுடைய தனிப்பட்ட எந்த விருப்பத்தையும் வந்து என்னால் இதுக்குள்ளே செய்ய முடியும், ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்து என்னால் இதுக்குள்ளே செய்ய முடியும்னு சொல்லி முடிவு செய்தேன். ஸோ அதை வந்து நான் ஆராய்ஞ்சது தான் அந்த ரெண்டாவது படிமுறை. மூன்றாவது விஷயம் என்னென்னு சொன்னால் ஸ்டார்ட் ஸ்மால் பட் டுடே. நீங்கள் சின்னதாக ஆரம்பிங்க, ஆனால் இன்றைக்கே ஆரம்பிங்க. நீங்கள் எடுத்தோடனே நான் பெர்ஃபெக்டாக பண்ணணும், மிக சரியாக இதை வந்து செய்து முடிக்கணும்னு சொல்லி முதலாவதாகவே நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு அதை தள்ளி போடாதீங்க. இப்போ இந்த சேனலில் நான் முதலாவது அப்லோட் பண்ண இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வீடியோவுக்கும் இப்போ நான் கழிச்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து நான் ஒவ்வொன்றா கற்றுக்கொண்டு தான் அதை திருத்தி கொண்டு இப்போ ஓரளவுக்கு இந்த நிலைமைக்கு வந்து நான் வந்து வந்திருக்கிறேன். ஸோ அதனால் முதலாவதாக நீங்கள் எடுத்தோடனே நான் சரியாக இருக்கணும், எடுத்தோடனே எனக்கு வந்து எல்லாமே சரியாக நடக்கணும்னு சொல்லி காலத்தை வீணாக்கி கொண்டு நீங்கள் வந்து அதுக்காக பார்த்து கொண்டுருக்காங்க, பெருசாக செய்யணும்னு சொல்லி பார்த்து கொண்டுருக்காங்க. சின்னனா ஆரம்பிங்க, ஆனால் அதே நேரத்தில் அதுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் தனியாக ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் வரக்கூடிய தோல்விகளும் சரி வெற்றிகளும் சரி அது 100% உங்களை தான் சாரப்போகுது. அதனால் அது எல்லாத்தையுமே எதிர்கொள்றதுக்கும் நீங்கள் 100% தயாராக இருந்து கொள்ளணும். ஸோ இது வந்து மூன்றாவது படிமுறை. அடுத்தது நாலாவது படிமுறை ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி. அதாவது நீங்கள் கடினமாக உழைக்கணும், அதுக்குள்ளே மூலோபாய ரீதியாகவும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை பயன்படுத்துறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நீங்கள் தொடர்ச்சியாக அதை செய்யணும். நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும். அதே நேரத்தில் அதுக்குள்ளே கடினமாக உழைக்கணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில டெக்னிக்ஸையும், மக்கள் என்னத்தை அதிகமாக விரும்புகிறார்கள், எந்த நேரத்தில் வீடியோ அப்லோட் பண்ணினா அந்த வீடியோ நல்லா வியூவர்ஸ் போகும், எந்த கண்டென்ட் எடுத்தால் எங்களால் அந்த வீடியோ வந்து சரியாக அதிகமான வியூவர்ஸ் வந்து பார்க்க முடியும், எப்படிப்பட்ட வியூவர்ஸ் வந்து எங்களை வீடியோஸை பார்க்குறார்கள், ஒரு நியூஸ் பார்க்கக்கூடிய வியூவர்ஸாக, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய வியூவர்ஸான்னு சொல்லி அதை வந்து நீங்கள் டெக்னிக்காக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 விஷயத்தையும் வந்து நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும், ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் வந்து நீங்கள் அதுக்குள்ளே கட்டாயமாக இதை 3மே வந்து செய்யணும். ஒரு நீங்கள் துறையை ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ளே 100% உங்களால் கடினமாக உழைச்சா மட்டும்தான் நீங்கள் அதுக்குள்ளே வெற்றியடைய முடியும். அது வந்து 100% நான் நம்பக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் என்னத்துக்குள்ளே கடினமாக உழைக்கிறோமோ அதுக்கான பலன் வந்து கட்டாயமாக கிடைக்கும். அது ஒரு வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ கிடைக்கும்னு இல்லை, எவ்வளவுக்கு நாங்கள் உழைக்கிறோமோ அது கட்டாயமாக கிடைக்கும். ஆனால் நாங்கள் சரியான முறையில் அதை வந்து உழைக்கணும், சரியான பாதையை தேர்ந்தெடுத்து உழைக்கணும். அதுக்காக தான் அந்த முதல் 3 ஸ்டெப்ஸையும் சொன்னான். அதை நீங்கள் சரியான முறையில் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் அந்த 3டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொன்னால் தான் உங்களுக்கு எது வரும், நீங்கள் சரியாக அதுக்குள்ளே போக முடியுமன்றதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது கடைசி 5வது படிமுறை என்னென்னு சொன்னால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், உங்களினுடைய தன்னம்பிக்கை. இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் தனியாக ஆரம்பிக்க போகிறீங்க,
உங்களினுடைய ஒரு முயற்சியாக தான் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. இதுக்குள்ளே வரப்போகிற வெற்றி தோல்வி எல்லாமே உங்களை மட்டும்தான் சாரும். நீங்கள் இதுக்கான எவ்வளவு காலத்தை கொடுக்குறீங்க, எவ்வளவு காசை அதுக்குள்ளே போட போகிறீங்க, எவ்வளவுக்கு உங்களினுடைய நேரம் அதுக்குள்ளே விரயமாக போகுது, எவ்வளோத்தை நீங்கள் இழக்க போகிறீங்க, இது எல்லாமே A to Z முழுக்களும் உங்களை மட்டும்தான் சாரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் 100% தயாராக இருந்து கொள்ளணும். 100%ன்றதை விட 100க்கு 200% நீங்கள் தயாராக இருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் ஒரு 560க்கு மேலே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த 560க்கு மேலே அப்லோட் பண்ண வீடியோஸில் 3 லட்சம் 4 லட்சம் வியூவர்ஸ் போன வீடியோஸும் இருக்குது. இன்றைக்கு வரைக்குமே 1K வியூவர்ஸ் போகாத வீடியோஸ் கூட என் வீடியோஸில் ஒரு 1-2 வீடியோஸ் இருக்குது, ஆரம்பத்தில் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ். ஸோ அந்த டைமில் நான் இந்த இடத்துல இருப்பேன், என் வீடியோஸ் இவ்வளோத்துக்கு வியூவர்ஸ் போகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அது போகுமானது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. ஆனால் அதை எது என்னை அங்கே முன்னால் கொண்டு வந்தேன்னு சொன்னால், தொடர்ச்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ண வச்சேன்னு சொன்னால் அந்த ஒரு தன்னம்பிக்கை தான். ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்குது, எனக்கு கதைக்க பிடிச்சிருக்குது, எனக்கு இந்த ஜேர்னலிசம் பிடிச்சிருக்குது, தொடர்ச்சியாக எனக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண பிடிச்சிருக்குது, செய்து கொண்டு போவோம். அதுக்கான நான் கொடுக்கக்கூடிய இந்த எஃபர்ட்டுக்கான, நான் கொடுக்கக்கூடிய இந்த உழைப்புக்கான அவுட்புட் எனக்கு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் தொடர்ச்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். ஆரம்பத்துலேருந்து முதலாவது நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லேருந்து என்ன பார்க்குறாங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 5 படிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றினீங்கன்னு சொன்னால் நான் 100% சொல்லுவேன், உங்களினுடைய நீங்கள் சரியான அந்த முறைமையை நீங்கள் சரியாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், உங்களினுடைய அந்த முடிவை நீங்கள் சரியாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் அதை எங்கேயுமே கொண்டு போய் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு தொழில் செய்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு புதிய ஒரு முயற்சி செய்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டம் போகிறீங்கன்னு சொன்னாலும் இது 5ஐயுமே நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு முடிவு உங்களுக்கு இதுக்குள்ளே கிடைக்கும். ஸோ கடைசியாக நான் சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு வெற்றிக்கு நீங்கள் என்னென்னதை கொடுக்கணும். சக்ஸஸ் டிமாண்ட் 6 திங்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் ஒரு 6 விஷயங்கள் அதுக்குள்ள நீங்கள் கட்டாயமாக முக்கியமாக கவனம் செலுத்தணும். இதை நாங்கள் டிஜிட்டல் அஸ்லஸ்கப்பில் போகக்கூடிய ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒன்று உங்களினுடைய கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க். 2வது பேஷன்ஸ், பொறுமை. 3வது சாக்ரிஃபைஸ், உங்களினுடைய தியாகம். 4வது கன்சிஸ்டன்சி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்ச்சியான உங்களினுடைய அந்த நிலைத்தன்மை. 5வது செல்ஃப் டிசிப்ளின், உங்களினுடைய சுய ஒழுக்கம். 6வது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நான் கடைசியாக சொன்ன உங்களுடைய தன்னம்பிக்கை, சுயநம்பிக்கை. ஸோ இந்த 6மே கட்டாயமாக உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உங்களுடைய துறையில் வெற்றி அடைய முடியும். ஸோ இது நான் என்னுடைய இப்போ நான் இருக்கிற இந்த ஒரு சின்ன நிலைமைக்கு வந்ததுக்கான என்னுடைய ஒரு அனுபவமும், அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சக்ஸஸில் இருக்கக்கூடிய நபர்கள் பின்பற்றக்கூடிய விஷயத்தை ஒரு அனலைஸ் பண்ணின ஒரு ஆர்டிக்கல் இருந்து நான் பார்த்துற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி எனக்கு கடைசி நாள். 2025ஆம் ஆண்டு எல்லாருக்குமே நல்ல ஒரு வருடம் அமையணும்ன்றது தான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு குறிக்கோளாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் இதை உங்களுக்கு விரும்பினா நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் உங்களால் வெற்றி அடைய முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக, புதிய ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு சொல்ல நம்புறேன். அப்படி இருந்தால் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. அதுமாதிரி லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல விஷயம் பண்ணுறபடியாக எல்லாருமே தெரிஞ்சு கொள்றதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வருஷம் அடுத்த ஒரு முக்கியமான வீடியோ, காசு சம்பாதிக்கிறது அடுத்த எங்களுடைய ஒரு பெரிய ஒரு குறிக்கோள், அது எப்படின்றதையும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் கட்டாயமாக நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அடுத்த வருஷம் எல்லாருமே சந்திக்கலாம். அந்த ஒரு காமெடியை இந்த வருஷத்தில் சொல்லிவிட்டு, இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.